அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக டிசம்பர் 4ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே உலகின் எந்த மூலையில் சிம்ம ராசிக்காரர்கள் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் வக்ர பயிற்சி காரணமாக எவையெல்லாம் நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆற்றல் வேகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பிரயஸ்தானமாகிய 12இல் வக்ரம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். ஏனென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெற்று வருகிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவது நிச்சயம் நல்லதாக பார்க்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த தருணத்தில் அவர் விரயத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. எனவே வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முதலீடுகள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 9 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆரோக்கியம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தொல்லைகள், தொந்தரவுகள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்த்தபடி உடல்நல ஆரோக்கியம் சற்று நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இடமாறுதல், வீடு மாறுதல், தொழில் மாறுதல் என அதிரடியான மாற்றம் ஏற்படும். ஆனால் அவை அனைத்தும் உங்களுடைய விருப்பத்தின்படி நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்கள், தந்தை வழி உறவினர்கள் என அனைவருடனும் ஏற்பட்ட கருத்து மோதல் நீங்குவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஏற்பட்டு வந்த இடைஞ்சல்கள், தொல்லைகள் கட்டுப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. எதிர்பாராத புதிய தொல்லைகள் வந்தாலும் கூட அவற்றை திறன்பட கையாளுவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை என்பது அவ்வளவு சிறப்பான ஒன்றாக நிச்சயம் பார்க்க முடியாது. ஏனென்றால் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை இந்த வேளையில் அதீதமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக செவ்வாய் 7ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையால் செவ்வாய் சனியை பார்க்கும் போது சனியின் பார்வையும் விழுவதால் இந்த தருணத்தில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. எனவே இந்த தருணத்துல குடும்ப பிரச்சனைகள் புதிதாக தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்பிக்கை உங்களுக்கு உடையாத பட்சத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளுக்கு வீண்பலி ஏற்க வேண்டிய சூழல் உருவாகலாம். ஆனால் அவற்றிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் உடனடியாகவே கிடைக்கும். எனவே சின்ன சிரமம் வந்து மறையக்கூடிய ஒரு தருணமாக தான் சனி செவ்வாயின் பார்வையானது அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் வக்ரம் பெற்று சனியை பார்ப்பதால் இது போன்ற அதிரடியான மாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 3, 6, 7 ஆகிய இடங்களை பார்ப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். செவ்வாய் வலுவிழந்து நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல முக்கியமான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவு எட்டப்படாமல் சற்று காலதாமதம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக அவசரம் காட்ட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட லாபஸ்தானத்தை நோக்கிதான் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் இல்லாமல், சிரமம் இல்லாமல் திறன்பட செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு நினைத்த காரியங்களை கனகச்சிதம் தெளிவாகவும் துல்லியமாகவும் முடித்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாகவும்
இருந்து வந்த சிரமங்கள் சற்று மறையுங்க. பணிச்சுமை அதிகரித்த சூழலில் அந்த சுமையானது நிச்சயமாக குறையும். ஆனால் அதே சமயம் பயணங்கள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளை பயணங்கள்ல அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை ஏற்பட்டு வந்த நிலையில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அதிகரிக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக அமையுங்க. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக அதில் எப்பேற்பட்ட சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதே சமயம் உங்களுடைய பணிகளை மற்றவர்கள் தலையிடுவதை நிச்சயம் அனுமதிக்காதீங்க. அதனால் சில எதிர்பாராத சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். அதேபோன்று உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். அதனாலும் சில தொந்தரவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்தை நிலவரம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்தவையாக தான் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் உங்களது உற்பத்தி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்டவற்றை அளவாக சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மற்ற தருணத்தை காட்டிலும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. மிக சிறந்த கடினமான பணிகளை கூட கலைத்துறையில் இந்த தருணத்தில் இன்முகத்துடன் செய்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். கலைத்துறை ரீதியாக இந்த தருணத்தில் நீங்கள் ஆற்றும் பணியானது எதிர்காலத்தில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் நாளுக்கு நாள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது மனதில் சின்ன சின்ன சலசலப்புகளை உருவாக்கலாம். ஆனால் சலசலப்புகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாங்க. எதிர்கால நலனுக்கு எது சரியானதாக அமையுமோ, எது நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குமோ என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை திடகாத்திரமாக முடிவெடுங்கள். அழகுறை மனதுடன் எந்த விதமான பணியையும் சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டாம். அதனால் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகாது என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். நல்ல மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் பெரிய அளவில் சிரமம் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்டு பல பணிகளை நுணுக்கமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. மற்றபடி நீங்கள் நினைக்கிறபடி விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் சாதகமாக அமையும். திட்டமிட்டு பல பணிகளை கனக்கச்சித்துடனும் துல்லியமாகவும் செய்து முடிக்கலாம். வீண் விரைய பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள் வருங்க. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. புதிய இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.